தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தைத் தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஜூலை 21ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? செம்மையா கடுப்பாகிறாரு. ஏன்? பார்க்குறவனுங்களாம் என்ன கேட்குறானுங்க? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்கன்றாங்க. ஏசப்பாக்கு எவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அவர் எத்தனை பேரை குணப்படுத்தியிருக்காரு, எவ்வளோ நோய்களை நீக்கியிருக்காரு. ஓகேங்களா? எத்தனை பேய் பிடிச்சவங்க குணமாக்கியிருக்காரு, உடல் ஊனமுற்றவங்களை, இறந்தவர்களை உயிர்ப்பிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. காண உள்ள தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றினாரு. ஓகேங்களா? ஸோ அது கூட தெரியாமல் இருக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சது. அவ்வளோவும் தெரிஞ்சும் இவரை பார்த்து எங்களுக்கு இன்னொரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்குறா. அப்போ ஏசப்பாக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். நம்மளும் அப்படிதான். எவ்வளோ பேர் என்ன பண்ணுறோம்? ஏசப்பா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு அவரை கடுப்பாத்திட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏசப்பாவை கடுப்பாத்தாதீங்க. அவர் சொன்ன வழியில் நடந்தால் போதும். கண்டிப்பாக அவர் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவர் கவனித்துக் கொள்வார். உங்களை நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம். அடையாளம்லாம் எதுவும் கேட்க தேவையில்ல. நாம நல்லவர்களாக இருந்து அவர் காட்டிய வழியில் நடந்தாலே போதும். எல்லாமே அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.